அனைவருக்கும் வணக்கம். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பொதுவாக ஒரு கோடு வரைஞ்சிட்டு இந்த கோட்டை அழிக்காமலேயே இந்த கோட்டை சின்னதாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பக்கத்துலேயே பெருசாக ஒரு கோடு வரைவாங்க. பக்கத்துலேயே பெருசாக ஒரு கோடு வரைஞ்சோம்னா என்னாச்சு, ஏற்கனவே இருந்த கோடு சின்னதாகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம வழக்கமாக கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் நடந்தது. என்னென்னா, ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இந்த கோடு சின்னதாக இருக்குது, இந்த கோடு சின்னதாக இருக்குதுன்னு புரியாமல் அவங்க பக்கத்தில் இன்னொரு கோடு போடுறாங்க. அந்த கோடு இந்த கோடை விட சின்னதாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய செயல்களால் இந்த கோட்டை சின்னதாக அழிச்சிட்டே வராங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே ஒருத்தர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவரோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸு ஒரு போரான பெர்ஃபார்மன்ஸு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாருங்களேன், ஏற்கனவே பண்ண பெர்ஃபார்மன்ஸை விட சின்ன பெர்ஃபார்மன்ஸாக பண்ணிவிட்டு அந்த சின்ன பெர்ஃபார்மன்ஸையும் மறுபடியும் கெட்ட விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆச்சுங்க, அவருடைய பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோட்டுக்கு பெரிய கோடுன்ற பேரை வாங்கி கொடுக்குறாரு. அதாவது அவன் எவ்வளோ பரவாயில்லப்பா, அவன் பண்ணது எவ்வளோ பரவாயில்லப்பான்ற அளவுக்கு இவருடைய செயல்கள் அதிகமாக இருக்குது. அதாவது தவறான செயல்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவர் தன்னுடைய பேரையும் கெடுத்துக்கிட்டு கெட்ட பேர் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, இந்த லைன் பரவாயில்லப்பா, அது பெருசாக தான் இருக்குது, ஏன்னா இதை விட சின்ன லைன் ஒன்று வந்துருச்சுல்ல. அதனால் வாழ்க்கையில் நம்ம நல்ல பேர் வாங்காட்டாலும் கெட்ட பேர் வாங்க வேணான்னு சொல்லுவாங்க. பாவம் சில பேருக்கு அது கூட தெரியல. அவங்க கெட்ட பேர் வாங்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கெட்ட பேர் வாங்கினவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற பெரிய தியாகிகளாக இருக்கிறாங்க. நம்ம அந்த தியாகிகளையும் மனசார வாழ்க வளமுடன் வாழ்த்துவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.